பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். எவ்வளவு தூரம் நீங்க குடிக்கிற தண்ணி உபயோகமாதுன்னு பாருங்க. உங்களுடைய ஹோல் பாடியிலையும் ஓடிட்டு இருக்கிற ரத்தத்துல 97-98% நம்ம ஒரு ஆக்சிஜனை எடுக்கிறோம் அப்படின்னம்னா ஆக்சி ஹீமோகுளோபின்னா அது மாறி அந்த இடத்துக்கு போய் ஆக்சிஜனை கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குது அப்படின்னம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு நம்ம ஏதோ ஒரு கெட்டதை சாப்பிட்றோம். அந்த கெட்டதை நம்மளுடைய பாடி வெளியில தள்ள முடியல. அப்போ நம்மளோட பாடி என்ன பண்ணுதுங்க, வேற வெளியில இருந்து ஒரு கிருமியை இன்வைட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஒரு டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு பாடி ட்ரை பண்ணும். அப்ப ஃபீவர் வரும், சளி பிடிக்கும், தொண்டை கம்மல் அடுக்கும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு. ஸோ அந்த தண்ணியா அந்த ரத்தம் போயிடுச்சு அப்படின்னோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் விரயமாயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக மழை தண்ணிக்கு அவ்வளவு அற்புதமான சக்தி இருக்கு. உயிராற்றல் ரொம்ப அதிகமானது. அதாவது நம்மளுக்கு வானத்திலிருந்து தேவர்கள் கொடுக்குற பிரசாதமா நம்ம பாக்குறோம். ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க மழை தண்ணி பிடிச்சு வச்சு இன்னைக்கு நம்ம ரத்த சோகை, ரத்தத்தை நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா பலமா வச்சுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். நிறைய பேருக்கு மூச்சு இறைக்குது, சோர்ந்து போகுது, அசதியா இருக்குது. எனக்கு ஒரு எந்த ஒரு காரியத்தையும் செய்யலானே ஒரு ஆசை இல்லை, எப்பவுமே படுத்துக்கலான்னு இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், போய் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அதுல வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒண்ணு. ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது அந்த ரத்தத்துக்கு ஒரு சிகப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் நிறமைகள் நல்லா இருக்கிறதுனாலதான் அந்த ரத்தமே பாத்தீங்க அப்படின்னம்னா சிகப்பா இருக்கு. ஸோ நம்மளுடைய பாடி எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னம்னாலும் அதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உள்ளுக்குள்ள போய் ஒரு நியூட்ரியண்டா அப்சர்வ் ஆகணும். அந்த நியூட்ரியன்ட், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கையில ஒரு வேலை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கைக்கு எனர்ஜி இருந்ததுன்னா தான் அந்த கை வேலை செய்ய முடியும். அந்த வேலை செய்யறதுக்கு அந்த எனர்ஜி வேணும் அப்படின்னம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பிளஸ் நம்ம சுவாசிக்கிற காத்து, இது ரெண்டும் ரத்தத்தின் வழியாக ஹீமோகுளோபின் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த கைக்கு கொண்டாந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கறப்போ நம்மளுடைய இந்த கையில இருக்கிற செல்கள் அந்த ரெண்டையும் வச்சு அது எனர்ஜியா உருவாக்கி நம்ம கையை அசைக்கும். இப்ப வாய் பேசணும் அப்படின்னம்னா வாய்க்கு அந்த எனர்ஜி வரணும். கண்ணு பார்க்கணும் அப்படின்னா கண்ணுக்கு எனர்ஜி வரணும். கால் ஓடணும் அப்படின்னம்னா காலுக்கு எனர்ஜி வரும். ஸோ எந்த ஒரு உடல் வேலைகள் செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது உள்ளுக்குள்ள செரிமானம் நடக்கணும், ஹார்ட் பீட் பண்ணணும், லங்ஸ் சுருங்கி விரியணும், உள்ள இருக்கிற கழிவுகள் வெளியில தள்ளணும், இந்த மாதிரி எந்த ஒரு அசைவுகள் இருந்தாலும் அந்த அசைவுகளுக்கு சத்து வேணும். அந்த சத்தானது நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமா ரத்தத்துக்கு போய் ரத்தத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகும். இது எடுத்துட்டு போகக்கூடிய கேரியர் ஒரு பஸ் வெஹிக்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின். ஸோ நம்ம ரத்தத்துல என்னென்னலாம் இருக்கு, ரத்தம் நல்லா இருக்கணும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம், ரத்தத்துல 98% தண்ணி இருக்கு. ஸோ நம்ம ரத்தம் அப்படிங்கிறது ஒரு நீர்மம். எவ்வளவு தூரம் நீங்க குடிக்கிற தண்ணி உபயோகமாதுன்னு பாருங்க. உங்களுடைய ஹோல் பாடியிலையும் ஓடிட்டு இருக்கிற ரத்தத்துல 97-98% நீர். மிச்சிருக்கக்கூடிய ஒரு 3% தான் பாத்தீங்க அப்படின்னம்னா இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள். இந்த தண்ணி பகுதியை நம்ம பிளாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிளாஸ்மாக்குள்ள தண்ணிக்குள்ள என்னென்னலாம் இருக்குங்க, சிவப்பணு, ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர்பிசி, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இரத்த தட்டுக்கள். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இந்த ஆர்பிசிங்கிறது ஹீமோகுளோபின் இதெல்லாம் சேர்ந்தது. அந்த ஆர்பிசில ரெட் பிளட் கார்பசல்ஸ்ல ஒரு பார்ட்டு தான் அந்த நிறமி ஹீமோகுளோபின். இதுலோடைய வேலை பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம சுவாசிக்கிற காத்து இதை ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு ஆக்சி ஹீமோகுளோபின்
அப்படி எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கும். அந்த இடத்துல இருந்து இப்ப கையை கொண்டாந்து கொடுக்கும். கையில இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, இந்த உபயோகமான வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆர் ஏதாவது ஆசிட்ஸ், லாக்டிக் ஆசிட், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அங்க தேவையில்லாத ஒரு வேஸ்டேஜஸ், யூரியா, கிரியாட்டின், வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் வேஸ்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் பிளட் ஸ்ட்ரீமுக்கே வரும். எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆக்சிஜனை எடுக்கிறோம் அப்படின்னம்னா ஆக்சி ஹீமோகுளோபினா அது மாறி அந்த இடத்துக்கு போய் ஆக்சிஜனை கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குது அப்படின்னம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு கார்பாக்சி ஹீமோகுளோபினா எடுத்துட்டு வந்து அது எந்த இடத்து மூலமா வெளியில தள்ளப்படணுமோ அதே கல்லீரல் அந்த இடத்துக்கு செப்பரேட் பண்ணிவிடும். அது அங்க போய் எலிமினேட் ஆயிக்கும். ஸோ இது வந்து ஆர்பிசியோடைய வேலை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா WBC, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். இதுதான் நம்மளுடைய ஒரு படை வீரர்கள் மாதிரி, நம்மளுடைய உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது பாத்தீங்க அப்படின்னம்னா ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய செல்கள் வந்து ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், WBC. இது பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு 11,000 வரைக்கும் இருக்கும். இந்த 11,000க்குள்ள இருந்தது அப்படின்னம்னா நம்மளோட பாடி இதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இப்ப நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஏதோ ஒரு வேஸ்ட் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நல்லது, விஷயம் நல்லா இல்லை, நம்ம ஏதோ ஒரு கெட்டதை சாப்பிட்றோம், அந்த கெட்டதை வந்து நம்மளுடைய பாடி வெளியில தள்ள முடியல. அப்போ நம்மளோட பாடி என்ன பண்ணுதுங்க, வேற வெளியில இருந்து ஒரு கிருமியை இன்வைட் பண்ணுது. அந்த கிருமி அங்க இருக்குது அப்படின்னம்னா இந்த ஒயிட் பிளட் செல் என்ன பண்ணும், அந்த கிருமிகளோட சேர்ந்து நம்ம பாடியில அந்த கிருமிகளையும் வெளியில தள்ளணும், அதே சமயத்துல இந்த உள்ள இருக்கிற வேஸ்டையும் வெளியில தள்ளணும். அப்போ நம்மளுடைய பாடி என்ன பண்ணணும்னா அதீதமான அளவுக்கு ஒயிட் பிளட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு, அந்த ஆபத்தை மேனேஜ் பண்ணணும்னா நம்ம பாடிக்கு நிறைய படை வீரர்கள் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பாடியில வந்து அதிகமான ஒயிட் பிளட் செல்ஸை நம்மளுடைய கிளாண்ட்ஸ், தைமஸ் கிளாண்ட், போன் மேரோ இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி அதையும் அனுப்பிச்சு விடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை என்னவோ அதுக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இது நடக்கும். ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமாச்சு அப்படின்னோம்னா நம்மளுடைய பாடியில வேஸ்ட் அதிகமா இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இதுக்காக உடம்பு வேலை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு துரதிருஷ்டமா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமா இருக்குது அப்படின்னோம்னா நம்ம உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இது ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு நம்ம அதுக்கு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு மெடிசனை போடுவோம். இந்த மெடிசனை போட்டோம்னா நம்மளுடைய கிருமிகளோட சேர்ந்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸும் செத்து போயிடும். அப்ப நம்மளுடைய உடம்புடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். இதனாலதான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அவ்வளவு நல்லதுக்கு இல்லை. அதனால இப்ப வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப ஈஸியா வந்து யாருமே கொடுக்கறது இல்லை. குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துட்டு பண்ணலாம். நீங்க ஒரு நார்மலா போனீங்க அப்படின்னம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிநாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல இன்னைக்கு அவங்க கொடுக்கறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம மாதிரி நாடுகள்ல, கீழே நாடுகள்ல, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்ல இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25-30 தடவை ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ வருஷத்துக்கு 2 தடவை, இந்த மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஒரு டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு பாடி ட்ரை பண்ணும். அப்ப ஃபீவர் வரும், சளி பிடிக்கும், தொண்டை கம்மல் அடுக்கும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு அந்த கிருமியோட சேர்ந்து இந்த வெள்ளை அணுக்களையும் சாகடிச்சிடும். அதே சமயம் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய இந்த வெள்ளை அணுக்கள் இறந்து போறதுனால ஃபியூச்சர்ல நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், மற்ற நோய்கள் வர்றதுக்கு இதுவே ஆதாரமா மாறும். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது ரத்த தட்டுக்கள். இந்த ரத்த தட்டுக்கள் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய பிளட்டுக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கக்கூடியது. நம்ம பாடியில வந்து ஏதாவது ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னம்னா அது மூலமா ரத்தம் வெளியில பீறிட்டு வரும். ஸோ அந்த தண்ணியா அந்த ரத்தம் போயிடுச்சு அப்படின்னம்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் விரயமாயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக இந்த பிளேட்லெட்ஸ் வந்து அதிகமா வெளியில வந்து அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஒரு அற்புதமான ஒரு கிளாத் மாதிரி கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி பண்ணி அதுக்கு மேல ஃபார்ம் பண்ணிக்கும். அது முதல்ல பாத்தீங்கன்னா பிளட்ல வந்து ஒரு சின்ன சின்ன நூல் இலைகள் மாதிரி இருக்கும். இப்ப நம்மளுக்கு எங்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னம்னா இந்த நூல் இலைகளை பின்னி பிணைஞ்சு
ஒவ்வொரு ப்ராசஸ் அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆகி பின்னி பிணைஞ்சு அதுக்கு மேல அந்த ரத்தத்தை எலிமினேட் பண்ணாம அதுக்கு மேல அந்த ரத்தம் வந்து வெளியில போறதை தடுத்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய பாடியில எந்த ஒரு தேவையில்லாத விஷயம் நடந்தாலும் அதை பாதுகாத்துக்கிறதுக்கும் அதுகிட்ட ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் இருக்கு. இப்ப நம்ம உடம்புல வந்து ஒரு பீரியட்ஸ், பெண்களுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் பிளட் லாஸ் ஆகுது, அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் வெளியில போறப்போ பாடி அதுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்புது. பட் இது நல்ல ரத்தம் வெளியில போகுது அப்படின்னம்னா அதையே ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த ரத்த தட்டுக்கள் வந்து நல்ல ஒரு வலை மாதிரி பின்னி அந்த மெஸ் கிரியேட் பண்ணி அது மூலமா அந்த ரத்தம் வந்து வெளியில ஏறத தடுத்து நம்ம பாடிக்கு ரத்தம் வெளியாகாம உள்ள வச்சுக்கிறதுக்கு உதவியாகுது. ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரத்தத்துல வந்து தண்ணி ஆடக்கூடிய பிளாஸ்மா இருக்குது, சிவப்பணுக்கள் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னம்னா 4 லட்சம், ஒரு 4 லட்சத்துல இருந்து ஒரு 3.5 இருந்து ஒரு 4.5 5 வரைக்கும் இந்த லட்சங்கள் வந்து ரத்த சிவப்பணுக்கள் இருக்கும். வெள்ளை அணுக்கள் பாத்தீங்க அப்படின்னம்னா 4000 இருந்து 10,000 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி ரத்த தட்டுக்கள் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். இந்த ரத்த தட்டுக்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னம்னா ரத்தம் வந்து தண்ணி மாதிரி மாறி, ஈவன் நம்மளுக்கு வந்து இந்த டெங்கு ஃபீவர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா கைகள் எல்லாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பர்பியூரைஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரத்தம் வந்து வெளியில வந்து அந்த இடத்துல வந்து உரையிறப்ப வந்து அந்த ஒரு வயலட் கலர் ஸ்பாட்ஸ் வரும், ப்ளூ ஸ்பாட்ஸ் வரும். ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து அந்த ரத்த தட்டுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் ஒரு 50,000 60,000 கீழே போகும். அப்போ நம்மளுடைய ரத்தம் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூன்றுமே வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இன்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 பத்தியும் நம்ம பேசலாம். என்னென்னலாம் நம்ம பண்றது மூலமா இந்த 3 விஷயங்களையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி. நம்மளுடைய உடம்புக்கு தண்ணி எவ்வளவு அத்தியாவசியம் பாருங்க. இப்ப நம்ம இந்த 3 மீன்கள், அதாவது என்னது, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இந்த 3 மீன் இருக்கு. ஒரு தொட்டியில வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில இந்த 3 மீன் வந்து ஜாலியா நீந்திட்டு இருக்கு. இப்ப நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியே கொடுக்கல, நீர்மச்சத்து கிடைக்கல, தண்ணி போகல அப்படின்னம்னா உடனே என்ன ஆகும், அந்த மீன் எல்லாமே கன்ஜஸ்ட் ஆகி அதுக்கு தேவையான ஸ்பேஸ் கிடைக்காம மீனும் செத்து போக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய பாடி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னா அது வாழக்கூடிய மீடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சு அப்படின்னம்னா ஹீம் நிறைய இருக்கிறது, குளோபின் அதிகமா இருக்கிறது, இரும்பு சத்து, இது மாதிரி நம்ம சாப்பிட்றது இட்ஸ் வெரி குட் ஐடியா. அதே சமயத்துல அதோட பேஸ், அது வாழக்கூடிய அந்த ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா நீர். அப்ப நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், உயிர் சத்துள்ள தண்ணியை குடிக்கிறப்போ இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாம் ரொம்ப ஹாப்பியா வாழ முடியும். ஸோ உயிர் சத்துள்ள தண்ணி அப்படிங்கிறது தி பெஸ்ட் வாட்டர் அப்படின்னம்னா ரெயின் வாட்டர். மழை தண்ணிக்கு அவ்வளவு அற்புதமான சக்தி இருக்கு, உயிராற்றல் ரொம்ப அதிகமா இருக்குது. அதாவது நம்மளுக்கு வானத்திலிருந்து தேவர்கள் கொடுக்குற பிரசாதமா நம்ம பாக்குறோம். ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க மழை தண்ணி பிடிச்சு வச்சு அதை வந்து நீங்க எந்த ஒரு டஸ்ட் அண்ட் சன்லைட் காத்து படாம மூடி வச்சுட்டு அப்பப்ப நீங்க இதை பயன்படுத்தலாம். ஈவன் இதை வந்து காய்ச்சி குடிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒருவேளை நம்மளுக்கு மழை தண்ணி பிடிக்க வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த இது பாத்தீங்க அப்படின்னம்னா நிலத்தடி நீர் அப்படிங்கிறது போர்வெல் வாட்டர். அது நிலத்துக்கு அடியிலிருந்து வர்றதுனால அதுல டிடிஎஸ் அதிகமா இருக்கும். அதாவது அதுல வந்து மினரல் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டிடிஎஸ் பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு 700 800 எல்லாம் இருந்துச்சு நம்மளால குடிக்கவே முடியாது. அப்ப அதையே குறைக்கிறதுக்காக இன்னைக்கு ஆரோ வாட்டர் நம்ம வச்சிருக்கிறோம். நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா பேக்கெட் வாட்டரும், பாட்டில் வாட்டர், கேன் வாட்டர், இது எல்லாமே இந்த ஆரோ பண்ணி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற மெத்தட்ல பண்ணி வர்றதுனால இந்த தண்ணியில வந்து மேக்சிமம் இன்னைக்கு உயிர் சக்தி இருக்காது. வெரி சாரி டு சே திஸ். நம்ம குடிச்சிட்டு இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படித்தான். ஸோ நம்ம என்ன பண்றது அப்படின்னம்னா வேற வழியே இல்லைன்னா வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து குளங்கள், ஆறுகள், இந்த மாதிரி தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல டிடிஎஸ் இருக்காது, உப்புச்சத்து இருக்காது, இட்ஸ் வெரி டேஸ்டி டு ட்ரிங்க். பட் இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம ஸ்பாயில் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அதை நார்மலா குடிக்கக்கூடிய நிலையில வச்சிருக்கல. நம்ம எல்லா சாயப்பட்டறையோடைய கழிவுகள் அங்க போகுது, நம்ம வீட்டுடைய வேஸ்டேஜஸ் எல்லாம் அங்க போய் கலக்குது. ஸோ எந்த ஆறுகளுடைய தண்ணியுமே வந்து குடிக்கிற மாதிரி இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல ஆறுகள் வந்து ரொம்ப புனிதமா நம்ம கடைபிடிச்சிட்டு இருந்தோம், புனிதமா பார்த்தோம், ரொம்ப மரியாதையோட பண்ணணும். அதை ரொம்ப ஆராதனை பண்ணி அதுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து எந்த விதமான கெட்ட விஷயங்களும் அதுல கலந்துடக்கூடாது, எத்தனையோ ஜீவராசிகள் அதை நம்பி வாழ்ந்துன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தோம்.
ஆனா இன்னைக்கு நம்மளுடைய அந்த தர்மம் வந்து இன்னைக்கு குறைஞ்சு போனதோடைய வெளிப்பாடு, இன்னைக்கு நல்ல தண்ணி கிடைக்காம நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறோம். சோ இன்னைக்கு குடிக்கக்கூடிய தண்ணி உயிர் இல்லாத ஆரோ வாட்டர். சோ இந்த தண்ணி வந்து நம்ம அதிகமா குடிக்கிறப்போ நம்மளுடைய ரத்தம் வந்து கெட்டு போக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு முட்டுக்கள் ஜாயின்ஸும் கெட்டு போக ஆரம்பிக்குது. சோ இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னோம்னா வி ஹாவ் மண்பானை. மண்பானை தண்ணிய நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க வேற வழியே இல்ல, ஆரோ வாட்டர் தான் இருக்கு அப்படின்னோம்னா அந்த தண்ணிய மண்பானையில ஊத்தி வச்சு அந்த தண்ணிய வந்து ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு வந்து வெயில் வேணும்னு நம்ம பாடிக்கு வந்து ஹீட் வேணும் அப்படின்னோம்னா நம்ம சன் சார்ஜ் பண்ணலாம். சூரிய ஒளியில வந்து புடம் போடுறதுன்னு நம்ம சொல்ற மாதிரி சூரிய வெளிச்சத்துல வந்து ஒரு 6-7 மணி நேரம் வச்சிடலாம், பால்கனி அந்த மாதிரி இடத்துல. இல்ல உங்க பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குது, எனக்கு வந்து அதை வந்து கூல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னம்னா அதை வந்து சந்திரன்ல வந்து வச்சுக்கலாம். சந்திரன் இதுல வச்சுக்கலாம், சந்திர ஒளியில வச்சுக்கலாம். சந்திர ஒளி அப்படிங்கிறது நீங்க வந்து இரவு நேரத்துல நிலா வெளிச்சத்துல வச்சுட்டு ஒரு 7-8 மணி நேரம் வச்சுட்டு அந்த தண்ணியை பயன்படுத்துறப்போ இது வந்து மூன் சார்ஜ்டு வாட்டரா மாறும். இது வந்து மண்பானையில வைக்கிறப்பதான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால பாத்துக்கோங்க. ஆர் செம்பு பானை. செம்பு பானையில ஆனா பிரீதிங் இருக்காது. செம்பு பானையில வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம், செம்பு பானை வந்து ரொம்ப அற்புதமா நம்மளுடைய டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்ப எனக்கு வந்து டைஜஷன் பவர் குறைவா இருக்குது, எனக்கு அதிகமான அளவுக்கு செரிமான சக்தி இல்ல, எனக்கு அதிகமா ஏப்பம் வருது, எனக்கு ப்ராப்பரான பசி வரமாட்டேங்குது அப்படின்னம்னா செம்பு பானையில ஊத்தி வச்சு ஓவர் நைட் மேபி ஒரு 7-8 மணி நேரம் ஊத்தி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது மூலமா நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த தாமிரம் இதுக்கு அதிகமாக நம்ம வாட்டரோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். மண்பானை வந்து உயிர் சக்தி அதிகப்படுத்தும். அதுல வந்து இன்னும் ஆட் ஆன் எஃபெக்ட் அதோட ஒரு 3-4 கூழாங்கற்கள். இந்த கூழாங்கற்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில வச்சு நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு ஒரு 2 அல்லது 3 கூழாங்கல் போட்டு வச்சீங்க அப்படின்னம்னா, இப்ப ஆறுகள் எல்லாம் கீழே அந்த கல்லு மேல தண்ணி வர்றப்போ அது மேக்னடைஸ் ஆகி வரும். ஸோ அந்த மேக்னெட்டிக் பவரை வந்து இந்த கற்கள் வந்து இந்த தண்ணிக்கு கொடுக்க முடியும். இதைய வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக பயோசால்ட்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஒரு உயிர் உப்பு பயன்படுத்துவோம். அந்த லாக்டோபாசில்லை அதுல அதிகமா இருக்கும். அது வந்து ஒரு 1 or 2 டிராப்ஸ் அதை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அதுல கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியா இந்த கற்கள் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜிஸை என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இதோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு ரோஜா எதழ் ஒரு 4 போட்டு வச்சோம்னா குளிர்ச்சியான தண்ணி கிடைக்கும், நல்ல ரோஸ் வாட்டர் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு நெல்லி வத்தல் 1-2 போட்டு வச்சீங்க அப்படின்னம்னா ரொம்ப ஸ்வீட் வாட்டர் கிடைக்கும். வெட்டி வேர், நன்னாரி வேர், ஏலக்காய், துளசி, இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதைய போட்டு வைக்கிறது மூலமா அந்த தண்ணி பாத்தீங்கன்னா சார்ஜ்டு வாட்டரா மாறும். இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். இந்த தண்ணி நம்மளுக்கு உயிர் சக்தியை கொடுக்க வல்லது. ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து ரத்தத்துடைய பேஸ் நம்ம ரெடி பண்றோம். அடுத்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல். இது வந்து ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த நிறமினாலதான் அதுக்கு நிறம் கிடைக்குது. ஹீமோகுளோபின் அப்படின்னா ஹீம் பிளஸ் குளோபின். ஹீம் அப்படிங்கிறது இரும்புச்சத்து, குளோபின் அப்படிங்கிறது புரதச்சத்து. இன்னைக்கு இந்த ஹீம் ரொம்ப குறைவாயிட்டு வருது. ஏன்னா முக்கியமான காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள். நான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் இன்னைக்கு வித்தியாசமான விஷயங்களா இருக்கலாம், பட் இட் இஸ் வெரி ஃபேக்ட், உண்மையான விஷயங்கள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மண் பாண்டங்கள் பயன்படுத்தணும். மண்ணுல பண்ணின பாத்திரம், மண் பானை, மண் சட்டி இதெல்லாம் வச்சு பயன்படுத்துனதுனால நம்மளுக்கு வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிலிக்கா நம்ம பாடிக்குள்ள போறப்போ பயோமியூட்டேஷன், உயிர் வேதியியல் தன்மை அடைஞ்சு இந்த சிலிக்கா என்னவா மாறுது அப்படின்னம்னா அயனா மாறுது. ஸோ இதை வந்து நம்மாழ்வார் ஐயா இதை வந்து நம்ம அவருடைய புத்தகத்துல இது ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். எப்படி வந்து ஒரு புல்ல கொடுத்தோம், செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு புல்ல கொடுத்தோம் அப்படின்னம்னா மாடு அதைய சாப்பிட்டு உள்ளுக்குள்ள வந்து டைஜஸ்ட் பண்ணி பயோமியூட்டேஷன் பண்ணி அது வெளியில வர்றப்போ பாலா கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மண் பாத்திரத்துல சாப்பிடக்கூடிய விஷயங்கள், மண்பானை விஷயங்கள், இந்த மண்பானத்துல இருக்கிற சிலிக்கா, மண் சத்து அந்த உணவோட சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ள போறப்போ அது பயோமியூட்டேஷன் அடைஞ்சு ஹீமா மாறும், இரும்பு சத்தா மாறும். இன்னைக்கு அந்த காலத்துல மண் பாத்திரத்துல பயன்படுத்திட்டு இருந்த வரைக்கும் நம்மளுக்கு பெருசா யாருக்கும் வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படலை. ஸோ அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க மண் பாத்திரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதைய தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்துங்க. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க அரிசி கழிஞ்ச தண்ணி, அந்த கழிஞ்ச தண்ணியை வந்து
அந்த புது மண் பாத்திரத்துல ஊத்தி வச்சீங்க அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு சன் சார்ஜ் பண்ணிடுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அது எல்லாமே போய் அதுல அந்த மண்பானையில வந்து கவர் வந்துடும். ஸோ அப்ப குட் பாக்டீரியாஸ் அதுல வந்துடும். அடுத்த விஷயம், அந்த மண்பானை வந்து சன்லைட்ல வைக்கிறப்போ வேற நம்மளுக்கு தேவையில்லாத பாக்டீரியாஸ் வேற ஏதாவது ஃபங்கஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அது டோட்டலி நம்மளுக்கு அழிஞ்சிடும். ஸோ அந்த மண்பானையை லேசா வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம தாராளமா நம்ம அடுப்புல வச்சு கேஸ் ஸ்டவ்ல வச்சு நம்ம சமைக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மண் பாத்திரத்துல சமைக்கிறது இரும்புச்சத்தை ரொம்ப எக்ஸலண்டா என்ஹான்ஸ் பண்ணது நிறைய ரிசர்ச்சஸ் வருது. உணவுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்புச்சத்து எதுல எல்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னு எப்படி நான் ஈஸியா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு உணவை நீங்க காய்கறிகளை கட் பண்ணி வெளியில வச்சீங்கன்னா காத்துப்பட்டு அது கருப்பு கலரா மாறும். இதான் ஆக்சிடைஸ் ஆகும். இந்த ஆக்சிடைஸ் ஆகுறப்போ ஃபெர்ரஸ் ஆக்சைடு அது மாறும். ஸோ அந்த ஃபெர்ரஸ் ஆக்சைடு தான் நம்மளுக்கு கருப்பா மாறும். அப்ப ஃபெர்ரஸ் ஆக்சைடு இருக்கிற அத்தனை உணவுகளுமே நம்மளுக்கு இரும்பு சத்தா போகும். ஸோ ஆனா அதை வந்து வெளியில வச்சுட்டோம்னா ஃபெர்ரஸ் ஆக்சைடா இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள போய் அது அப்சார்ப் ஆகாது. அதனால அந்த ஆக்சிடேஷன் அந்த நடக்கிறத தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி காய்கள் நம்ம கட் பண்ணோன்னு தண்ணிக்குள்ள போட்டு வைப்போம். உதாரணத்துக்கு கத்திரிக்காய் பண்ணி கட் பண்ணிட்டு நம்ம தண்ணிக்குள்ள போடுவோம். வாழைக்காய் இது எல்லாமே வந்து கட் பண்ணா கருப்பாகும். அதனால என்ன பண்ணுவோம், அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தண்ணியில போட்டு வைப்போம். வாழைத்தண்டு இதை வந்து மோர்ல போட்டு வைப்போம். மோர்ல போட்டோம்னா அது அந்த கலர் நிறம் மாறாம இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்மளுக்கு பழக்கமா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எதெல்லாம் கட் பண்ணா கருப்பு கலரா மாறுதோ அந்த உணவுகள் அதீதமான இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்ம நல்லது. உதாரணத்துக்கு வாழைத்தண்டு, வாழைக்காய், வெண்டைக்காய் அண்ட் கத்திரிக்காய், வாழைப்பூ, இது மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு கருப்பா டர்ன் ஆகுது அது எல்லாமே. பழங்கள்ல பாத்தீங்க அப்படின்னம்னா மாதுளம்பழம், நெல்லிக்காய், மேக்சிமம் நிறைய விஷயம் எல்லா பழங்கள்லயுமே ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் இரும்புச்சத்து இருக்குது. இதுல எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. கீரைகள், வெந்தய கீரை, வெந்த அயம் அயம் அப்படின்னம்னா இரும்பு, வெந்த அயம் அதுல வந்து இரும்புச்சத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரே வந்து அதீதமா இருக்கிறதுனால அதுக்கு பேரே பாத்தீங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்த அயம் ரெடிலி அப்சார்பபிள், நம்ம உடம்புக்கு உடனே அப்சார்ப் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல இருக்கிறது அப்படின்னம்னா வெந்தயக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, எல்லா விதமான கீரைகளையும், செங்கீரை, இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அதீதமான அளவுக்கு இரும்புச்சத்து இருக்கு. ஸோ கீரைகள் வந்து டைஜஷன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறவங்களுக்கு கீரை டைஜஸ்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம அதை வந்து கூட்டு மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம பிளைனா பொரியல் பண்ணீங்க அப்படின்னம்னா இட் இஸ் ஹெவி டு டைஜஸ்ட். ஆனா என்ன பண்ணலாம், கடையல் மாதிரி பண்ணலாம், அல்லது சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம், அல்லது சட்னி ஃபார்ம்ல, சூப் ஃபார்ம்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் டைஜஸ்டபிள் ஃபார்முக்கு போயிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம், ஹீமோகுளோபின், ஹீமை பத்தி பார்த்தோம். அடுத்து குளோபின் அப்படிங்கிறது புரோட்டீன். இன்னைக்கு புரோட்டீன் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு அது பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும். புரோட்டீன் ரொம்ப தேவை, அதிகமா தேவை, ஒரு நாளைக்கு இவ்வளவு வேணும்னாலும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். பட் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம எந்த புரோட்டீன் எடுத்தாலும் அதுல வந்து அதாவது வந்து அதோட குவாலிட்டி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய புரோட்டீன் அப்படின்னம்னா நம்ம நிறைய பேர் வந்து அனிமல் ப்ராடக்ட் பத்தி மட்டுமே நம்ம நினைக்கிறோம். உதாரணத்துக்கு பன்னீர் ஆர் மில்க் ஆர் சிக்கன் ஆர் மட்டன் இந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இட் இஸ் அதுல வந்து பயாலஜிக்கல் வேல்யூ பாத்தீங்கன்னா வெரி லோ. எந்த ஒரு உணவுல உயிர் சக்தி இல்லாம ஒரு புரதச்சத்து இருக்குது அப்படின்னம்னா அது நம்மளுடைய உடம்புல அதிகமான அளவுக்கு கழிவுகளை உற்பத்தி பண்ணும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சிக்கன் நம்ம சாரி ஆத்ம நண்பர்கள் யாருமே நம்ம நான் வெஜிடேரியன் பத்தி யோசிக்க கூட மாட்டீங்க. பட் நம்ம நிறைய பேர் வந்து இதை பத்தி ஒரு இதுக்காக நான் சொல்றேன். எந்த ஒரு பொருள்ல உயிர் பிராண சக்தி இல்லையோ அது வந்து டெட் ஃபுட், மாமிச உணவு. எந்த ஒரு மாமிச உணவுகளுமே வந்து பொண உணவுகள் தான். அந்த பிணம் உள்ள போகிறப்போ நம்மளுடைய உடம்புல அதிகமான ஆல்ரெடி வந்து டீகே ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இதே இது வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னாலோ அல்லது கீரைகள் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்த நட்டுனீங்கன்னா அது வளரும். ஸோ அதுல உயிர் சக்தி ஸ்டில் இட் இஸ் அவைலபிள். ஸோ அதனால அதிகமா இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி, பயோ அவைலபிலிட்டி, உயிர் சக்தி அதிகமா இருக்கக்கூடிய புரதச்சத்து ரொம்ப நல்லது. அதுல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணலாம், ஏன்னா இட் இஸ் வெரி, நான் ஒரு சின்ன சிம்பிள் மெத்தட் சொல்றேன். அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணலாம், அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம டிஷ்ஷஸா யூஸ் பண்ணலாம்
அப்படிங்கறத பத்தி இஃப் பாசிபிள் இன்னொரு ஆப்ஷன்ல நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ப்ரவுட்ஸ் அப்படிங்கிறது உயிர் சக்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவு. உதாரணத்துக்கு ஒரு பச்சை பயிறு, நிலக்கடலை, கொண்டக்கடலை, கம்பு, ராகி, கொள்ளு. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் முழுமையான இருக்கோ அதைய நம்ம எவ்வளவு மணி நேரம் ஊற வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளா வந்து பச்சை பயிர் எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா ஒரு 8 மணி நேரம் நீங்க ஊற வைக்கலாம். அதாவது காலையில ஒரு 7-8 மணி வாக்குல நீங்க ஊற போட்டீங்க அப்படின்னம்னா ஒரு 4-5 மணி வாக்குல அந்த தண்ணியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு நல்ல காத்து போகாத மாதிரி ஒரு டைட் கண்டெய்னர்ல மேபி ஒரு சம்பட மாதிரி அதுல ஏதாவது ஒண்ணு போட்டு நல்லா இது பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா மூடி வச்சிட்டீங்க அப்படின்னம்னா அது வந்து அடுத்த நாள் காலையில ரொம்ப அழகா குறுத்து விட்டுருக்கும். சோ அந்த குருத்து ஒரு அளவுக்கு இருக்கையிலேயே நம்ம சாப்பிடணும். அதிகமா குருத்து வந்துருச்சு அப்படின்னம்னாலும் அந்த சத்து பூரா அதுல போயிடும். ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள். நீங்க அதனால என்ன பண்ணலாம்னா நீங்க அந்த குருத்து இருக்க ஒரு அளவான குருத்து இருக்கிறப்பவே அதை சாப்பிடணும். இதே மாதிரி நீங்க எந்த ஒரு ஸ்ப்ரவுட்டா இருந்தாலும் அது வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். பச்சை பயிரெல பார்த்தா சீக்கிரம் வந்துடும், வெந்தயம் சீக்கிரம் வந்துடும். ஆனா கொண்டக்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 24 hours ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுல சீக்கிரமே ஃபங்கஸ் வந்துடும், ஏன்னா அதுல வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா எவ்ரி 8 hours 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத மாதிரி ஒரு துணியில வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் அதை விட்டுட்டு அந்த ஜல்லடியிலேயே போட்டு வச்சுட்டு நல்லா நீங்க குளிக்க விட்டீங்கன்னா அது இருக்கிற தண்ணி பூரா வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரவுட்டை வந்து நீங்க ஒரு டப்பால மாத்தி வச்சிடலாம். ஒரு மேபி அது டைம் எடுக்கும், ஆனா ஃபங்கஸ் ஃபார்மேஷன் இல்லாம வெரி குவாலிட்டி ஸ்ப்ரவுட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்ம நிறைய வெங்காயம் போட்டு கொஞ்சம் கேரட் எல்லாம் துருவி கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு ஸோ வி கேன் மேக் ஒரு டேஸ்டி ஒரு சாட்ஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு டேஸ்டி ஃபுட்டா நம்ம சாப்பிட பழகிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய வயிற்றுல கட் பாக்டீரியா சூப்பரா ஃபார்ம் ஆயிடும். குளோபின் வந்து ஹை ரிச் கண்டென்ட்டா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இரும்பு சத்து பிரச்சனையே இருக்காது. நிறைய பேர் ஸ்ப்ரவுட் எல்லாம் சாப்பிட்றப்போ கேஸ்ட்ரபிள் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு இதை ப்ராப்பரான ப்ராசஸிங், ரெண்டாவது அது கூட சேர்த்தக்கூடிய கண்டென்ட் இஞ்சி சாறு, லெமன் சாறு, கொத்தமல்லி இலைகள், சீரகத்தூள், குருமிளகுத்தூள், சால்ட், இது மாதிரி குட் காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் இந்த ஸ்ப்ரவுட் சாப்பிட்றதுனால கேஸ்ட்ரபிளோ ப்ளோட்டிங் எதுவும் வராது. ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ். ஹீம், குளோபின். ஹீமுக்கு வந்து இரும்புச்சத்திற்குரிய உணவுகள் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது குளோபின் என்னென்னு பார்த்தோம். இந்த ஹீமோகுளோபின் ரெண்டும் நம்ம பாடியில வந்து அப்சார்ப் ஆகணும் அப்படின்னம்னா அதுக்கு வைட்டமின் சி தேவை. இந்த வைட்டமின் சி அப்படிங்கிறது எதுல இருக்குது அப்படின்னம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது எலுமிச்சம், புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள், பழங்கள். எலுமிச்சம்பழம் இருக்கிறதே இது ஹையஸ்ட் சிட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா நெல்லிக்காய். ஒண்டர்ஃபுல் சோர்ஸ், ரொம்ப அற்புதமானது. அந்த நெல்லிக்காய் நம்ம அதனாலதான் காலையில நம்ம ஜூஸா குடிக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஹோல் பாடிக்கு தேவையான விட்டமின் சி கிடைச்சிரும். நீங்க எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், சாத்துக்குடி, ஆரஞ்சு, அன்னாசி பழம், திராட்சை, இந்த மாதிரி மைல்ல எல்லாத்துலயுமே இருக்கு. அது இன்னும் ஹை சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடிக்கா புளிங்கன்னு சொல்லுவாங்க, பட்டண தேங்கான்னு சொல்லுவாங்க, கொடிக்கா புளிங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்பெல்லாம் சீசன் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாங்கி, அந்த ஒரு புளி மாதிரியே இருக்கும், பட் ஒயிட் கலரா இருக்கும், உள்ளுக்குள்ள கருப்பு கலர் சீடு இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து ரிச் சோர்ஸ். ஸோ அதை சாப்பிட்டோம்னாலே தொண்டை கட்டும், நம்மளுக்கு தொண்டை வந்து ஒரு மாதிரி டைட்டா இருக்கும், அப்ப தண்ணி குடிக்க வைப்போம். ஏன்னா வைட்டமின் சி வந்து வாட்டர் சால்யூபிள். ஸோ அதனால அதே மாதிரி நீங்க நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கனாலும் தண்ணி குடிக்கிறப்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே அதுல இருக்கிற வைட்டமின் சி பிளஸ் வாட்டர், இது ரெண்டும் மர்ஜ் ஆகிறப்ப, ஏன்னா விட்டமின் சி வந்து வாட்டர் சால்யூபிள். ஸோ இது ரெண்டும் வந்து அந்த ஃப்ரூட்லயே அதுக்கு உண்டான சால்யூபிலிட்டி, அந்த சால்வெண்ட்டையும் அது உள் வாங்கிக்குது. அதனால பாடிக்குள்ள போறப்போ அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விட்டமின் சி நல்லா இருந்துச்சு அப்படின்னம்னா கேன்சர் வராது, ஸ்கின் கண்டிஷன் நல்லா இருக்கும், ஹீமோகுளோபின் எக்ஸலண்டா மெயின்டைன் பண்றதுக்கு இதுதான் பேஸா உதவி செய்யுது. ஸோ இது வரைக்கும் நம்ம இதை பத்தி பேசணும். ஹீமோகுளோபின் இது அதிகப்படுத்துறதை பத்தி பேசியிருக்கோம். அதாவது தண்ணி அதோடைய பேஸ் பிளஸ் இப்போ ஆர்பிசி பத்தி பேசணும். அதுக்கு வந்து புரதச்சத்து பிளஸ் வந்து உங்களுக்கு ஹீமோ அதாவது இரும்புச்சத்து இதை பத்தி பேசணும். இந்த புரதச்சத்துல வந்து குவாலிட்டி ஆஃப் புரதச்சத்து நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு செயின்ஸ் மாதிரி அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு மாலை போட்டோம்னா எப்படி ஒவ்வொன்றும் அட்டாச்சா இருக்குது, அந்த மாதிரி இந்த புரதங்கள் வந்து ஒரு 24 வெரைட்டியான புரதங்கள் இருக்கு. அது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். அதுல ஒரு கண்ணி அழுந்து போச்சு அப்படின்னம்னா அடுத்த அந்த செயின் வந்து அதோட கனெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய எப்படி ஒரு செயின் பாதி கட் ஆயிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஒரு புரதத்துல வந்து இந்த 24 கண்ணிகளும், அதாவது இந்த 24 விதமான
புரதங்களும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கிறப்பதான் நம்மளுடைய புரதம் வந்து குவாலிட்டி புரதம் நான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய புரதங்கள் பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம முளைக்கட்டின பயிர்ல எக்ஸலண்டா இருக்கு. சோ அது நம்ம வெரி ரிச் சோர்ஸ். அதே சமயத்துல பருப்புகள், இப்ப துவரம் பருப்பு, கொள்ளு பருப்பு, தட்டைப்பயிறு, ஸோ இது எல்லாமே ஸ்ப்ரவுட் பண்ணி அப்புறமா குக் பண்ணா ரொம்ப நல்லது. அதே சமயம் நீங்க ஸ்ப்ரவுட் பண்ணல அப்படின்னம்னா, வேற வழி இல்ல, நீங்க வைக்கிறீங்க அப்படின்னம்னா மண் பாத்திரத்துல வச்சு சமைங்க, வெரி டேஸ்டி. அப்ப என்ன பாசிட்டிவ்னஸ் நடக்கும் அப்படின்னம்னா, அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணில ஒரு நுரையெல்லாம் வெளியில போயிடும். அதே சமயம் நம்ம குக் பண்றப்ப பாத்தீங்கன்னா அது மேல பொங்கி பொங்கி வரும். ஸோ அப்படி பொங்கி வர்றப்போ அந்த நுரையெல்லாம் எடுத்துடணும். அப்படி எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னம்னா அது வந்து நம்ம பாடிக்கு அதீதமான ட்ரைனஸ் கொடுத்து அது நம்மளுக்கு கேஸ்ட்ரபிள கொடுக்கும், முட்டு வலி வரும், ஸ்கின் ட்ரைனஸ் வரும், ஸ்கேல்ப் ட்ரை ஆகி முடி உதிரும். நம்ம பருப்பு சாப்பிட்டா நல்லதுன்னு சாப்பிடுவோம். ஆனா அதை முறையா சமைக்காம நம்ம இன்னைக்கு நிறைய பேர் குக்கர்ல வச்சுதான் சமைக்கிறோம். இந்த குக்கர்ல சமைக்கிறப்போ ப்ரெஷரைஸ்டா சாப்பிட்றப்போ அதுல ட்ரைனஸ் இன்னும் அதிகமாயிடும். அதுல வந்து அந்த உள்ளக்கூடிய அந்த நுரைகள், அது பார்த்தா சபோனன் அப்படின்னு சொல்லுவாங்க, சோப்பு மாதிரி. அந்த சோப்பு நுரைய எப்படி நம்மளுக்கு சோப் போட்ட நுரை வருது இல்லைங்களா, அந்த மாதிரி பருப்புல இருக்கிற நுரை வந்து அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, பொங்கி வர்றப்ப அதெல்லாம் மேல தள்ளி விட்டுரும். சோ அந்த நுரையெல்லாம் வெளியில போயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்றப்ப இதெல்லாம் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க மண்பானையில சமைங்க. இல்ல மண்பானை வாங்குற வரைக்கும் நம்ம குக்கர் தான் இருக்கு அப்படின்னம்னா உடனே மூடிய போடாம அந்த மேல பொங்க வர்றப்போ அந்த மேல இருக்கக்கூடிய நுரையை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போடுங்க. இட்ஸ் ஒரு டிப்பா வச்சுக்கலாம் நம்ம. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா ஹீமோகுளோபின் பத்தி பேசியாச்சு. அடுத்து நம்ம இப்ப அடுத்து போறது WBC. WBC அப்படிங்கிறது வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமா கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா எகெயின் இதுவும் நம்மளுடைய சாப்பாட்டு மூலமா தான் கிடைக்குது. இதுல நம்ம குவாலிட்டி புரோட்டீன் அண்ட் நம்மளுக்கு புரதச்சத்து கிடைச்சது அப்படின்னம்னா இந்த WBC நல்லா இருக்கும். நான் சொன்னக்கூடிய அதே புரதங்கள் அது பண்றப்போ பாடியே வந்து இது பண்ணிக்கும், ஃபார்மேட் பண்ணிக்கும். இதுக்கு வந்து இந்த தைமஸ் கிளாண்ட், ஸ்பிளீன் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் இது பண்ண முடியும். அதனால நம்மளுடைய மண்ணீரல் நல்ல ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னம்னா அந்த மண்ணீரலை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வெறுங்கால நடக்கணும். வெறுங்கால நடக்கிறப்ப இப்ப அதுவும் எந்த டைம்ல நடக்கணும் அப்படின்னம்னா சூரிய வெளிச்சம் வந்து ஒரு 9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப இதா சூடாயிருவார். ஸோ பிஃபோர் 9 o'clock, ஒரு 7 o'clockல இருந்து 9 o'clock வரைக்கும், மேக்சிமம் மேபி ஒரு 9:30 வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல வெறுங்கால நடக்கிறது மூலமா மண்ணீரல் வந்து ஆக்டிவேட் ஆகி அதுல இருந்து வரக்கூடிய அது என்ன பண்ணும்னா வரக்கூடிய புரதத்தை யூஸ் பண்ணி அது ரத்த தட்டுக்களா, வெள்ளையணுவா, சிவப்பணுவா கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுடைய மண்ணீரலுக்கும் எலும்புடைய மேரோ, மஜ்ஜை இதுக்கும் இருக்கு. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதனால வெள்ளை அணுக்கள் அதிகப்படுத்துறதுக்கு, இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்கு நிறைய உணவுகள், அதுல ரொம்ப குறிப்பா சொல்ல போனோம்னா நம்மளுடைய காய்கறிகள், பழங்கள், கொட்டை வித்துக்கள், நிறைய வந்து நம்ம சீட் சொல்றோம் இல்லைங்களா, அதாவது பூசணி விதை, முலாம்பழ விதை, வெள்ளரி விதை, சன்ஃபிளவர், சூரியகாந்தி விதை. ஸோ இந்த விதைகள் எல்லாத்துலயுமே வந்து நல்ல பிராணசக்தி இருக்கு. இந்த பிராணசக்தி பிளஸ் புரதச்சத்துக்கள் பிளஸ் அதுல அதிகமான மினரல்ஸ் இதெல்லாம் வந்து வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரத்த தட்டுக்கள். இந்த ரத்த தட்டுக்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரத்த தட்டுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமானது. டெங்கு ஃபீவர் சமயத்துல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் பப்பாளி இலை. இந்த பப்பாளி பாப்பைன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு என்சைம் பப்பாளி பழத்துல இருக்குது, பப்பாளி காயில இருக்கு, பப்பாளி இலைகள்ல இருக்கு. இது வந்து வெரி வெரி எஃபெக்டிவ். ஸோ நம்ம எப்பாவது நம்மளுக்கு இந்த ரத்த தட்டுக்கள் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, அப்பப்போ பப்பாளி இலையில சாப்பிடுங்க. நம்ம வாழை இலையில சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பப்பாளி இலையில சாப்பிட்றப்போ அதுல இருக்கக்கூடிய குட் கண்டென்ட் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இட்ஸ் அ சிம்பிள் விஷயம். அல்லது எப்பாவது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பப்பாளி இலை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டுட்டு ஒரு பப்பாளி இலையை கிள்ளி போட்டுட்டு அது கூட சீரகம், மிளகுத்தூள், ஸோ இதெல்லாம் போட்டு இல்லை கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு இதை வந்து ஒரு 200 ml தண்ணியோட மிக்ஸ் பண்ணி பப்பாளி இலை ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதன் மூலமா ரத்த தட்டுக்களை நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாம் எப்படி வந்து கெட்டு போகுது அப்படின்னம்னா, எப்போ தண்ணி பத்தலையோ அப்ப கெட்டு போயிடும், தேவையான உணவுகள் கிடைக்காட்டி கெட்டு போயிடும், அதிகமா மன உளைச்சல் இருந்துச்சுனாலும் இந்த செல்கள் எல்லாம் ரொம்ப மனசுல பயந்துக்கிறோம், படபடப்போட இருக்கிறோம், கோவப்படுறோம் அப்படிங்கிறப்பவும் குறைஞ்சிரும்.
ஸோ நீங்க எல்லாரும் மெடிடேஷன் பண்றீங்க, இந்த தியானம், யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் இதுகெல்லாம் பண்றது மூலமா இந்த உள்ள இருக்கிற செல்கள் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். சம்டைம்ஸ் அதீதமா நம்ம இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறதுனாலையும் சம்டைம்ஸ் வந்து கெடுதலா மாறும். அதனால உங்க உடம்புக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத உங்களுடைய வயிறு சொல்லும். சோ எனக்கு பசிக்குது, பசி இல்ல, இது தேவை, இது டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து நீங்க கனெக்டடா சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். அதிகமா தண்ணி குடிச்சோம்னாலும் கேஸ் ட்ரபிள் வரும், அதிகமா ஏப்ப வரும், அங்க உள்ள இருக்கக்கூடிய ஜடராக்னி மிஸ் ஆயிடும். அதனால தாகம் அடிக்கிறது இதை உணர்ந்து நம்ம சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், பசியை உணர்ந்து சாப்பிடணும், ரசிச்சு ருசிச்சு அந்த உணவை மென்னு சாப்பிடணும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். இது ஒவ்வொன்றும் கனெக்டட். அதனால நம்ம சொன்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சு நல்ல ஆரோக்கியமா நல்ல சத்தோட எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.